ஹஜ் பெருநாள் மற்றும் நோன்பு பெருநாள் தினங்களில் சொல்லக்கூடிய அந்த மைதானத்திற்கு அல்லது திடலுக்கு செல்லக்கூடிய சமயத்தில் ஒரு வழியில் போயிட்டு வீட்டுக்கு திரும்பும் பொழுது வேறு வழியில் வந்து சேருவது என்பது நபி வழியாக இருக்குது. எனவே அதே அடிப்படையில் ஜும்மா தொழுகை கூட நம்ம ஒரு வழியில் போயிட்டு வேறு வழியில் வந்து வீட்டுக்கு வந்து சேரணும் அப்படின்ற கருத்தில் சொல்கிறாங்களே, இது சரியா அப்படின்னு கேட்குறீங்க. கேள்வி எண் 2428. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தினங்களில் ஒரு வழியில் சென்று வேறு வழியில் வீடு திரும்புவாங்க என்று விளங்கக்கூடிய வகையில் ஹதீஸ் உண்டு, ஆதாரபூர்வமான நபிமொழிகள் உண்டு. உதாரணமாக புகாரில் 986 இலக்கத்தில் உள்ள ஹதீஸு, இதா கான யௌம ஈதின் ஹாலஃபத் தரீக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு பெருநாள் தினத்தன்று தொழுவதற்கு செல்லக்கூடியது ஒரு வழியாக இருக்கும், திரும்ப வீட்டுக்கு வந்து சேருவது வேறொரு வழியாக இருக்கும் என்ற கருத்தை விளங்கக்கூடிய வகையில் இந்த ஹதீஸ் அமைஞ்சிருக்கு. எனவே அந்த மாதிரி நம்ம செயல்படுவது என்பது நபி வழியின் அடிப்படையில் செயல்பட்டதாக சுன்னத்தாக அது இருக்கிறது. இதில் யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. நான் ஜும்மா தொழுகைக்கு ஒருவர் இந்த மாதிரி அதே மாதிரி செயல்படணும்னு சொல்வாரே ஆனால் அதற்கு ஆதாரம் காண்பிக்கணும். ஆதாரம் இல்லாத வரை ஒருவர் இப்படி சொல்வாரே ஆனால் அது வந்துட்டு வழிகேடாகும், பிதுவத்தாக தான் இருக்கும். மார்க்கத்தில் புதுமையை நுழைவிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இபாதத்தையும் இன்னவாறு செய்யணும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா அப்படி தான் நம்ம செய்யணும். உதாரணமாக இப்போ உங்களுடைய கேள்வியில் என்ன குறிப்பிட்றீங்கனாக்கா, ஜும்மா தொழுகையும் பெருநாள் தொழுகையும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறீங்க. அதனால தான் அது நம்ம வந்துட்டு ஜும்மா தொழுகைக்கு கூட பெருநாள் தொழுகை போலவே ஒரு வழியில் போயிட்டு வேறொரு வழியாக வரணும் அப்படின்ற ஒரு வாதம் வைக்கிறதா சொல்கிறீங்க. இது வந்துட்டு ஒரு அறியாமையான ஒரு வாதம் தானே. ஏன்னா ஜும்மா தொழுகை அப்படிங்கும் பொழுது அது அதிகபட்சமான தக்பீர்லாம் கிடையாது. பெருநாள் தொழுகை அப்படிங்கும்போது என்ன ஆகும், முதல் ரக்காத்தில் 7 தக்பீர்கள், அதுக்கு பிறகு தான் இமாம் வந்து சப்தமாக ஓத ஆரம்பிப்பார். இரண்டாவது ரக்காத்தில் 5 தக்பீர்கள், அதற்கு அப்புறமா தான் இமாம் வந்து சப்தமாக ஓத ஆரம்பிப்பார். இதுதான் வழிமுறையாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு இபாதத்தையும் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்களோ அப்படி தான் செய்யணும். இப்போ பெருநாள் தொழுகைக்குன்ட்டு ஒரு முறை நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க இல்லையா, இது வந்து அபூதாவுதுல 971 இலக்கத்தில் உள்ள ஹதீஸு, அதாவது இந்த அதிகபட்சமான தக்பீர் சொல்வது குறித்த ஹதீஸ். அப்போ இந்த பெருநாள் தொழுகைக்குன்னு சொல்லி கொடுத்த அந்த முறையை கொண்டு வந்து ஒவ்வொரு ஜும்மாக்கும் தொழுவலாமா? ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறதா? பெருநாள் தொழுகை அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக கற்றுக் கொடுத்துட்டாங்க. அப்போ மட்டும்தான் நம்ம அதிகபட்சமான தக்பீர்கள் சொல்லி தொழுகைக்குள்ளே தொழுவது என்பது இருக்குது. வேறு எப்பொழுதும் அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, 7 தடவை ஒரே நேரத்தில் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்ப தக்பீர் ஆரம்பித்த பிறகு 7 தக்பீர் வந்துட்டு சொல்வதுங்கிறது வேறு எந்த ஒரு தொழுகையிலும் கிடையாது. அதிகபட்சமாக சொல்வதுங்கிறது கிடையாது. அதை கொண்டு வந்து நம்ம ஜும்மாவில் நம்ம என்ன செய்ய முடியாது, மிக்ஸ் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா ஜும்மான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு தனியாக சொல்லி கொடுத்துட்டாங்க, பெருநாள் தொழுகைன்னு தனியாக சொல்லி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ பெருநாள் தொழுகைக்காக மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி ஒரு வழியில் போயிட்டு வேறு ஒரு வழியாக வந்து சேர்ந்துருக்கிறாங்க என்பதற்கு ஆதாரம் இருக்குது. அப்போ மட்டும் அப்படி செயல்பட்டுக்க வேண்டியது. ஜும்மா தொழுகைக்கு அப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழி காட்டலை. அப்போது நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு அந்த மாதிரி நம்ம செயல்படக்கூடாது, மற்றவங்களுக்கு செயல்படும் மாதிரி சொல்லக்கூடாது. நபி வழியில் ஆதாரம் இல்லாத ஒரு செயலை அவரே வந்து மார்க்கத்தின் பெயரால் செய்துவிட்டு அதை நல்ல காரியம்னு சொல்வது தான் பித்அத்தாக போயிடுது. அப்போ அவரும் செய்யக்கூடாது, மற்றவருக்கு என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. தற்செயலாக அப்படி அமைஞ்சிருச்சுன்னா அது பிரச்சனை இல்லை. அது ஒரு இபாதத்தாக இப்போ பெருநாள் தினத்தன்று நம்ம வந்துட்டு சிரத்தை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் லைட்டாக மாற்றி வழியை மாற்றிக்கிட்டாலே போதும். ஆனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்ல, ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செஞ்சுருக்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஜும்மாக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தற்செயலாக மாறி போச்சுன்னா ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஆனால் யோசித்து வச்சு இந்த மாதிரி நாம் செயல்பட்டாலும் சரி, மற்றவங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் அப்படி செயல்படுங்கன்னு சொன்னாலும் சரி, இது பித்அத்தான ஒரு விஷயமாக இருக்கிறது.